ஆரம்பிக்கலாம். ஓகே, குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் சப்ஜெக்ட் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரெஸ் அனாலிசிஸ் பார்த்தோம் அண்ட் மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் டாபிக்ஸில் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் பார்த்தோம் சரிங்களா. ஸோ அதில் இருந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி அண்ட் ஜேடிஓ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின்ஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், பேசிக் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுற போதே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பேசிக் என்னன்றது அப்படி நம்ம ஸ்டடி பண்ணிடலாம். ஓகேங்களா. இந்த கொஸ்டின் எல்லாமே ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோவில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோ ஒரு டைம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ட்ரெஸ் அனாலிசிஸ் அண்ட் மெத்தட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் ஸ்டிஃப்னஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிள் மேட்ரிக்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா இது ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, எஸ் போலாங்களா. எஸ், த பேசிக் பர்ஃபெக்ட் ஃப்ரேம். எஸ், த பேசிக் பர்ஃபெக்ட் ஃப்ரேம் இஸ், நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம், பேசிக் பர்ஃபெக்ட் ஃப்ரேம் ஷுட் பி க்ளோஸ்ட் அண்ட் ட்ரையாங்கிள் ஷேப்பாக இருக்கணும். ஷுட் பி க்ளோஸ்ட் வித் ட்ரையாங்கிள் ஷேப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஃபெயிலியர் பிளேன் நமக்கு சிங்கிள் பிளேன் மட்டும் தான் நமக்கு ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஃபெயிலியர் பிளேன் இஸ் சிங்கிள் பிளேன். ஃபெயிலியர் பிளேன் வந்து நமக்கு வந்து சிங்கிள் பிளேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப் தான் நமக்கு வந்து கரெக்டான ஒரு ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா. எஸ், இதே நம்ம ஸ்கொயர், ரெக்டாங்குலர், எக்ஸாகனல் இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்கொயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் பிளேன் 2 நமக்கு வந்துடும். ஃபெயிலியர் பிளேன் 1 அண்டு 2. ரெக்டாங்குலரும் அதே தான். எக்ஸாகனல் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், நமக்கு ஃபெயிலியர் பிளேன் நம்பர் ஆஃப் ஃபெயிலியர் பிளேன் நமக்கு வந்து வந்துடும் நமக்கு. ஓகேங்களா. 6 பக்கம் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், நம்பர் ஆஃப் ஃபெயிலியர் பிளேன் இப்படி ஒரு பிளேன் போகலாம், இப்படி போகலாம், இப்படி போகலாம். ஸோ அதனால் நம்பர் ஆஃப் ஃபெயிலியர் பிளேன் அப்படின்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மோஸ்ட் பேசிக் பர்ஃபெக்ட் ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தா நமக்கு ட்ரையாங்கிள் ஷேப் தான் நமக்கு வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. எஸ், நெக்ஸ்ட் போகலாமா. லோடு ஷேர்டு பை த மெம்பர் பிசி. மெம்பர் பிசி இதுதான் நமக்கு மெம்பர் பிசி. ஓகே, இந்த மெம்பர் தான் நமக்கு, இது பி, இது சி, இது ஏ. ஆஃப் தி ஸ்ட்ரக்சர்ஸ் ஷோ இன் தி ஃபிகர் பிலோ ஈஸ் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த பிசி மெம்பரில் பிசி மெம்பர் எப்படி லோடு எடுத்துக்குது, ஷேர் ஆகுது. அதாவது ஜாயின் பியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 கிலோமீட்டர் லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்கிறது. ஜாயின் பியில் 2 கிலோமீட்டர் லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்கிறது. ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி எங்களுக்கு பிசி மெம்பரில் ஷேர் ஆகுதுங்க அப்படின்றத கொஸ்டின் இதில். ஓகே, எஸ். இப்போ பாருங்கள், இப்போ ஜாயிண்ட் அனாலிசிஸ் போடலாம். நம்ம மெத்தட் ஆஃப் ஜாயிண்ட் ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துட்டோம். மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் அப்படின்றோம். மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ்ல எத்தனை ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம், நம்ம 2 ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன். சமேஷன் ஆஃப் தி வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 அண்ட் சமேஷன் ஆஃப் தி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி ஓகேங்களா. எஸ், இப்போ ஜாயின் பி எடுத்துக்கோங்க. ஜாயின் பி எடுத்து அனலைஸ் பண்ண போகிறேன். திஸ் இஸ் ஹரிசாண்டல் மெம்பர் ஏபி. திஸ் இஸ் இன்க்ளைன் மெம்பர் 30 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசாண்டல் 30 டிகிரி. ஓகே, மெம்பர் பிசி. ஓகேங்களா, இதுதான் எனக்கு வந்து பி, இது வந்து பி, இது சி, இது ஏ. அது நமக்கு தேவையில்ல, விட்டுருங்க. ஓகே, இப்போது ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்வோர்டில் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. எத்தனை கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் லோட் ஆக்ட் ஆகிட்டு கரெக்டாக. டவுன்வோர்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்குது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் நமக்கு எப்படி இருக்கும், அப்போர்டாக இருக்கும். இதோட அசம்ஷன். ஓகே, நான் முன்னாடி அசூம் பண்ணிக்கிறேன். இது வந்து கம்ப்ரஷன் மெம்பரா டென்ஷன் மெம்பரான்னு இதில் கொடுக்கல, ஜஸ்ட் நம்ம கண்டுபிடிப்போம். அப்போது 2 கிலோமீட்டர் டவுனோட ஆக்ட் ஆகிட்டு இருக்கனால என்னுடைய ரெசிஸ்டன்ஸ் வந்து அப்போர்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அசூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. அசூம் பண்ணுற நமக்கு வரும் ஃபோர்ஸ் இதுதான் நமக்கு. அப்போது ஃபோர்ஸ் எஃப் பிசி என்ன, இதுதான் நமக்கு வந்து கான்செப்ட். அப்போது சமேஷன் ஆஃப், இங்கே வந்துருங்க, சமேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வெர்டிக்கல் டைரக்ஷன், ஒய் டைரக்ஷன் ஆக்ட் ஆகிறதுனால சமேஷன் ஆஃப் தி வெர்டிக்கல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லைங்களா. இந்த மெம்பர் ஹரிசாண்டலாக போச்சுன்னா, ஓகேங்களா, ஹரிசாண்டல் போகுது அப்படின்னா சமேஷன் ஆஃப் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0 இருக்கும். ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் நமக்கு இல்லை. ஓகேங்களா. ஸோ அதனால் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், சமேஷன் ஆஃப் தி வெர்டிக்கல் ஃபோர்ஸ்லாம் என்னென்ன நமக்கு வரும், எஃப் பிசி அப்போர்ட் அப்படின்னால பாசிட்டிவ் போட்டுக்கிறேன். அப்போர்ட் பாசிட்டிவ், எஃப் பிசி நீங்கள் போடலாம் தப்பு இல்லை. ஓகே, பாசிட்டிவ் நமக்கு ஆல்ரெடி பாசிட்டிவ் தான், நமக்கு எந்த சிம்பிளும் போடலனாலும். எஃப் பிசி டீட்டா பக்கம் மூவ் ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், காஸ் டீட்டா. டீட்டாக்கு ஆப்போசிட்டில் மூவ் ஆச்சுன்னா சைன் டீட்டா. இப்போ நம்ம எப்படி எடுக்கிறோம், டீட்டாக்கு ஆப்போசிட்டில் எடுக்கிறோம் நம்ம, கரெக்டுங்களா. டீட்டாக்கு ஆப்போசிட்டில் எடுக்கிறதுனால நமக்கு எஃப் சைன் டீட்டா. ஓகேங்களா. சைன் டீட்டா, டீட்டா வேல்யூ நமக்கு எவ்வளவு, 30 டிகிரி. ஓகேங்களா, 30 டிகிரி ஈக்குவல் டு, ஓகே, சமேஷன் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸ் 0. ஓகே, இது அப்போர்டு, இது வந்து நமக்கு அப்போர்டு ஃபோர்ஸ் பாசிட்டிவ் போட்டிங்க, மைனஸ் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் எவ்வளோ நமக்கு 2 கிலோ நியூட்டன். டவுன்வர்ட் ஃபோர்ஸ் 2 கிலோ நியூட்டன் ஈக்குவல் டு
0. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இது எதுக்கு அப்படி சொல்றோம் அப்படின்னா, இது சின்ன கொஸ்டின் நீங்க ஈஸியா படிச்சிட்டீங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் மெம்பர் கனெக்டிங் மெம்பர் இருக்கும்போது உங்களுக்கு ஈஸி ஆயிடும். ஓகேவா? எஸ். இப்போ பாருங்க FBC. அப்போ sin 30 sin 30 என்னப்பா? sin 30 நமக்கு வந்து 1/2 ஆஃப் தான். sin 30 நமக்கு வந்து 1/2. இந்த பக்கம் வந்து +2 இந்த பக்கம் வந்துச்சுன்னா நமக்கு -2 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இந்த பக்கம் -2 இருக்கு, இந்த பக்கம் தான் +2. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? எஸ். அப்போ 4 மல்டிபிகேஷன் 2. அப்போ நமக்கு என்ன வரும்? FBC ஃபைனல் ஆன்சர் பாருங்க. FBC is equal to 4 கிலோ நியூட்டன். ஓகே, இப்போ இது நீங்கள் கம்பர்ஷனா டென்ஷனான்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு? பாசிட்டிவ். ஓகேங்களா? நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து பாசிட்டிவ். நீங்கள் எப்படி அஷ்யூம் பண்ணீங்க? டுவர்ட்ஸ் த ஜாயின் தான் அஷ்யூம் பண்ணேன். கரெக்டாக? டுவர்ட்ஸ் த ஜாயின் சொல்லி தான் நீங்கள் அஷ்யூம் பண்ணீங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அஷ்யூம் பண்ண டேரக்ஷன் கரெக்டு. ஆன்சர் வந்து பாசிட்டிவ்ல வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அஷ்யூம் பண்ண டேரக்ஷன் வந்து கரெக்ட்னு அர்த்தம். அப்போ இது மெம்பர் என்ன மெம்பர்? இது நமக்கு கம்பரேஷன் மெம்பர். ஓகேங்களா? இங்கே ஆன்சர் பாசிட்டிவ் வந்ததுனால நம்ம டென்ஷன் தானே சொல்லணும்னு சொல்லிடக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் அஷ்யூம் பண்ண டேரக்ஷன்ஸ் கரெக்ட். ஆன்சர் பாசிட்டிவ்ல வந்துச்சுன்னா அஷ்யூம் பண்ண டேரக்ஷன் கரெக்ட். ஒருவேளை நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா நீங்கள் அஷ்யூம் பண்ண டேரக்ஷன் தப்பு. அப்போ அஷ்யூம் பண்ண டேரக்ஷனை மாற்றி போட்டு டுவர்ட்ஸ் த ஜாயின் போதா இல்லை அவே ஃப்ரம் த ஜாயின் போதான்னு பார்க்கணும். இப்போ இது நமக்கு டுவர்ட்ஸ் த ஜாயின் போகிறதுனால பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சாரி, டுவர்ட்ஸ் ஜாயின் அப்படின்னு போகிறதுனால நமக்கு கம்ப்ரெஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கம்ப்ரெஷன். அவே ஃப்ரம் த ஜாயின்ஸ் அப்படின்னா டென்ஷன். அப்போ ஆன்சர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோ நியூட்டன் கம்ப்ரெஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். எங்கே இருக்காரு? ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? எஸ். கொஸ்டின் நம்பர் 3. இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான். இது எல்லாமே 3 கொஸ்டினுமே டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான். ஓகேங்களா? எஸ். Force in member AC. Okay, force in the member AC in the figure shown below is அப்படின்றாங்க. AC மெம்பர் இவர் இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இவர் தான் வந்து AC மெம்பர். இது வந்து BC. அவரே ஒரு டேரக்ஷனை கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆனால் அது கம்ப்ரெஷனாக டென்ஷனாக எதுவும் கேட்கலாம். ஆனால் ப்ளஸ் மைனஸ்ன்னு போட்டு நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம எப்பயும் போல் போடலாம். ஓகேங்களா? இப்போ ஜாயிண்ட். ஓகே, ஜாயிண்ட் ஏ எடுத்துக்கிறேன். ஜாயிண்ட் ஏல மெம்பர் B, இது வந்து AB கனெக்ட் ஆகிருக்கு. A, இது B. ஃபோர்ஸ் நமக்கு வெர்டிகல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க √3/2 கிலோ நியூட்டன் சொல்லியிருக்காங்க ரியாக்ஷன். இதே இன்க்ளைன் மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் தி ஃபோர்ஸ் டுவர்ட்ஸ் ஜாயின் தான் எடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம அஷ்யூம் பண்ணாலும் அப்படி தான் பண்ணுவோம். FAC கரெக்டுங்களா? FACயில் என்னன்னு கேட்குறாங்க? ஃபோர்ஸ். ஓகேங்களா? அப்போ சேம் அதேமாதிரி சம்மேஷன் ஆஃப் தி மெத்தட் ஆஃப் ஜாயின்ஸ் தான். சம்மேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு பாருங்கள் அப்வர்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ். அப்போ நமக்கு அப்வர்டு பூரா பாசிட்டிவ், டவுன்வர்ட் பூரா நெகட்டிவ். இந்த அசம்ஷன் எப்பவுமே நம்ம வச்சுக்கணும். ரைட் சைடு போனால் பாசிட்டிவ், லெஃப்ட் சைடு போனால் நெகட்டிவ். ஓகேங்களா? கிளாக் வைஸ் மூவ்மெண்ட் வந்து பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் வைஸ் மூவ்மெண்ட் நெகட்டிவ். ஓகேங்களா? மூவ்மெண்ட் இப்போ எடுக்க மாட்டோம், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ ரியாக்ஷன், அப்போ அப்வர்டு ஃபோர்ஸ் நமக்கு என்னது? √3/2 பாசிட்டிவ் மைனஸ் FAC. ஹரிசான்ல வந்தால் நமக்கு காஸ் தீட்டா, தீட்டா பக்கம் போனால் காஸ் தீட்டா, வெர்டிகலாக வரதுனால சைன் தீட்டா. FAC sin 60 ஈக்குவல் டு 0. சரிங்களா? அப்போ √3/2 ஈக்குவல் டு இந்த பக்கம் வந்து நமக்கு FAC இன்டூ sin 60 வேல்யூ √3/2 தான் நமக்கு. அப்போ √3/2 கேன்சல். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது நமக்கு FAC is equal to 1 கிலோ நியூட்டன். பாசிட்டிவ் வேல்யூ தான் வந்திருக்கு. அப்படின்னா மீனிங் என்ன? நீங்கள் அஷ்யூம் பண்ண டைரக்ஷன் இஸ் கரெக்ட். அப்போ மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ரெஷன் மெம்பர். வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ரெஷன் மெம்பர். அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஆன்சர் நமக்கு வந்து 1 கிலோ நியூட்டன் தான். ஆன்சர் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவ் தான் வந்துருக்கு. ஆன்சர் நமக்கு 1 கிலோ நியூட்டன் தான். அஷ்யூம் பண்ண டைரக்ஷன் வந்து கரெக்ட். ஆல்ரெடி அவங்க டைரக்ஷன் கொடுத்தோம்னா நீங்கள் எதுவும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஓகே, எஸ். -1 கிலோ நியூட்டன் நமக்கு ஆன்சர் கிடையாது. ஆன்சர் வந்து நமக்கு +1 கிலோ நியூட்டன் தான். ஏன்னா அவங்க ஆல்ரெடி டைரக்ஷன் இஸ் கிவன். ஓகேங்களா? இப்போ டைரக்ஷன் இந்த ஆப்போசிட்டில் கொடுத்துருந்தா நமக்கு எப்படி வரும் அப்படின்றது நம்ம வேற ஒரு கொஸ்டின் வச்சு ட்ரையல் பார்க்கலாம். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 கிலோ நியூட்டன், இதுக்கு 4 கிலோ நியூட்டன். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், determine the force in the member AC of given pin joint plane frame. ஓகேங்களா? பிளேன் ஃப்ரேம் தான். இது சிம்பிளி சப்போர்ட்டட் கேஸ் தான் நமக்கு வரும். ஓகேங்களா? எலாஸ்டிக் ஒன்று. ஏன்னா திஸ் இஸ் ஹிஞ்ச்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரோலர். ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி நமக்கு 0. ஸோ ஸ்டாட்டிக்ல டிட்டர்மின் ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு இது. அப்போ இது சிம்பிளி சப்போர்ட் பீமாக தான் நமக்கு வந்து இது ஆக்ட் ஆகும். ஓகே, ரைட். இப்போ என்ன கேட்குறீங்க? ஏசியில் எங்களுக்கு மெம்பர் என்னங்க, ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறீங்க. சரியா? இப்போ ஏசி எங்கே இருக்காரு? இங்கே இருக்காரு.
ஸோ ஹைட்லாம் கொடுத்துட்டாங்க தீட்டா வேல்யூ. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கான்செப்டோட யூஸ் பண்ணலாம். பி பை சைன் தீட்டா ஈக்குவல் டு P1 by next P1 by sin theta 1, P2 by sin theta P1 P2 இந்த கான்செப்ட் பார்த்தோம் இல்லைங்களா, இந்த கான்செப்ட் போட்டாலும் போடலாம், இல்லை சப்போர்ட் ரியாக்ஷன் கண்டுபிடிச்சி போட்டாலும் நம்ம போடலாம். சப்போர்ட் ரியாக்ஷன் போடலாம், நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, சேம் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஓகேங்களா, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் சென்டரில் நமக்கு வந்து பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு 6 kN. இப்போ ரியாக்ஷன் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வரும், W/2. ஓகேங்களா, டேக்கிங் அபவுட் பெண்டிங் மூமெண்ட் எடுக்கும்போது நமக்கு என்ன வரும், RB இன்ட்டு ஓகே டீட்டெயிலாக போட்டுடலாமா. எஸ், ஸோ இப்போ டேக்கிங் அபவுட் பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ, அப்போ நமக்கு என்ன வரும், பெண்டிங் மூமெண்ட் சம்மேஷன் ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் A இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நமக்கு சரி, இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, நீங்கள் எப்படி சிம்பிளி சப்போர்ட்டட் எடுக்கிறீங்க அப்படின்னா ரீசன் கவனிச்சுக்கோங்க. இது வந்து ஸ்டாட்டிக்லி டிட்டர்மின் ஸ்ட்ரக்சர். சில நேரத்தில் எப்படி கொடுப்பாங்கன்னா எக்ஸாமில், இது நமக்கு ஒரு ஆர்ச்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு ஆர்ச். ஓகே, இது ஒரு ஆர்ச். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு பேரபாலிக் ஆர்ச் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். இதே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு பேரபாலிக் ஆர்ச் கரெக்ட். இப்போ த்ரூ அவுட் லென்த்துக்கு யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்ட் ஆச்சுன்னா பெண்டிங் மூமெண்ட் 0ன்னு சொல்லுவோம். இதே நமக்கு இந்த மாதிரி கேஸ் கொடுத்துட்றாங்க, ஹிஞ்ச்டு சப்போர்ட், இந்த இடத்துல ரோலர் கொடுத்துறாங்க அப்படின்னா திஸ் இஸ் ஆர்ச் கரெக்ட். பட் இது வந்து நமக்கு 2 இன்ச்சு பேரபாலிக் ஆர்ச் கிடையாது. பிகாஸ் ஹியர் ரோலர் சப்போர்ட் பெண்டிங் மூமெண்ட் WL²/8 நமக்கு சிம்பிளி சப்போர்ட் பெண்டிங் மூமெண்ட் தான் நமக்கு வரும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்டென்ஷன் நடக்கும், இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன் இருக்காது, 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா. எஸ், ஸோ சேம் கான்செப்ட் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சிம்பிளி சப்போர்ட் பீம் சம் ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் சம்மேஷன் ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் A is equal to 0. Bending moment A is equal to 0. So taking bending moment up at A அப்படின்றோம். அப்போ நம்ம பாருங்க RB into distance பாருங்க மேலே 8, RB into 4 4 8 is equal to downward force நமக்கு என்னது 6 into distance 4. சரிங்களா, ஒரு நாள் 4 நமக்கு 2 8 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1 minute. எஸ், ஸோ ஒரு நாள் 2 8. ஸோ இப்போ RB is equal to 3 kN நம்ம ரியாக்ஷன் கண்டுபிடிச்சா. சரிங்களா, RB equal to 3 kN. சேம் கான்செப்ட், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் பாயிண்ட் ஒரு சென்ட்ரல் ஆக்ட் ஆகும் அப்படின்னா W/2 அப்போ 6/2 3 kN. சரிங்களா, அப்போ ரியாக்ஷன் நமக்கு எவ்வளோ வந்துச்சு, 3 kN அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ், 1 minute. நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, இப்போ ரியாக்ஷன் 3 சேம், இங்கேயும் நமக்கு வந்து ரியாக்ஷன் 3 kN. ஸோ நம்மளை எந்த ஃபோர்ஸ் கேட்குறாங்க, எந்த மெம்பரில் ஃபோர்ஸ் நம்ம கேட்குறாங்க அப்படின்னா ஏசியில் கேட்குறாங்க, இந்த மெம்பர் தான் கேட்குறாங்க. அப்போ ஜாயிண்ட் ஏ எடுத்துக்கலாமா, ஜாயிண்ட் ஏ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஹரிசாண்டல் போயிட்டு இருக்கு மெம்பர் அண்டு ப்ளஸ் இன்க்ளைன் மெம்பர் ஜாயிண்ட் ஏல. ஓகே, இப்போ நமக்கு ரியாக்ஷன் நமக்கு இங்கே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன ஆக்ட் ஆகிட்டு இருக்கு, நமக்கு ரியாக்ஷன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 3 kN. இந்த இடத்துல நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக போடணும். ஏன்னு கேட்டால் இந்த இடத்துல கம்ப்ரெஷனாக டென்ஷனாக சொல்லி கொடுத்துட்டீங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. இது நமக்கு டீட்டா. இந்த டீட்டா வேல்யூ கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. பட் ஆனால் எனக்கு லென்த்து கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, ஸோ இது நமக்கு ட்ரையாங்கிள். பிதாகரஸ் ரூல் யூஸ் பண்ணலாமா, நம்ம பிதாகரஸ் ரூல் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், இது நமக்கு வந்து 3 ஹைட்டு 3 4 5. அப்போ இது நமக்கு 5 நமக்கு வரும். சரிங்களா, ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா நமக்கு என்ன வரும், இந்த இடத்துல 5 3 4 5 நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ நமக்கு சைன் டீட்டா. ஓகேங்களா, அப்போ சைன் டீட்டா ஈக்குவல் டு வாட், இது டீட்டாங்களா, டீட்டாக்கு எதிர் உள்ள பக்கம் எதிர்பக்கம் 3, எதிர்பக்கம் பை கர்ணம், அதாவது ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபோடினஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டீட்டாக்கு எதிர் உள்ள பக்கம் எதிர்பக்கம், இந்த பக்கம் லென்த்தாக இருக்கிறது வந்து கர்ணம் சொல்லுவோம். அப்போ 3/5. ஓகேங்களா. எஸ், இதே காஸ் டீட்டா போட்டோம் அப்படின்னா, காஸ் டீட்டா நமக்கு தேவையில்லை, இதான போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது அடிப்பக்கம் பை கர்ணம் 5 4/5. ஓகேவா. ஸோ இப்போ இந்த ரியாக்ஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 kN ஆக்டாக தெரிஞ்சிச்சு. மெம்பர் இங்கே பாருங்கள், இந்த மெம்பரில் நீங்கள் தான் வந்து அஷ்யூம் பண்ணணும் எப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா அஷ்யூம் எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு பண்ண தெரில எப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், டுவர்ட்ஸ் த ஜாயின்ட்ஸ்னு நான் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். டுவர்ட்ஸ் தி ஜாயின்ட்ஸ்னு நான் வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. எஸ், டுவர்ட்ஸ் த ஜாயிண்ட். அது அவர் யார், அவர் தான் FAC. ஓகேங்களா, அவர் தான் வந்து FAC அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த FAC அப்போது நமக்கு இந்த இடத்துல என்ன ஈக்குவலிபிரியம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும், சமேஷன் ஆஃப் தி vertical force equal to 0 அப்படின்னு சொல்லுவோம். summation of the vertical force equal to 0 பண்ணலாங்களா. எஸ், upward force positive 3 kN. ஓகேங்களா, சாரி 3 kN இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைனஸ், ஓகேங்களா, இதுவும் நமக்கு upward force ப்ளஸ் FAC. ஓகேங்களா, FAC
இப்போ தீட்டா பக்கம் போனா cos தீட்டா, தீட்டாக்கு ஆப்போசிட்ல வந்தா sin தீட்டா. அப்ப FAC sin தீட்டா ஈக்குவல் டு 0. கரெக்ட்டுங்களா? அப்ப 3 ஈக்குவல் டு மைனஸ் FAC இன்டு sin தீட்டா வேல்யூ 3/5 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டா? 3/5. இந்த 3க்கு 3 கேன்சல். அப்ப FAC ஈக்குவல் டு மைனஸ் 5 கிலோ நியூட்டன். சரிங்களா? அப்போ இந்த மைனஸ் 5 வந்துச்சு அப்படின்னா ஆன்சர் இது கம்பர்ஷன் மீனிங்கா கிடையாது, தப்பு. நீங்க அஷ்யூம் பண்ண டைரக்ஷன் தப்புன்னு அர்த்தம். சரிங்களா? நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, டுவர்ட்ஸ் த ஜாயிண்ட் அஷ்யூம் பண்ணிருக்கீங்க. கரெக்டா? அப்போ இந்த அஷ்யூம் பண்ண டைரக்ஷன் வந்து தப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா அவே ஃப்ரம் தி ஜாயின்ஸ் தான் வந்து கரெக்ட் அப்படின்றாங்க. அவே ஃப்ரம் தி ஜாயின்ஸ். அவே ஃப்ரம் தி ஜாயின்ஸ் போட்டால் நமக்கு இந்த இடத்துல மைனஸ்னு வந்திருக்கும். அப்போ ஆன்சர் நமக்கு இந்த இடத்துல ப்ளஸ்ஸாக போயிருக்கும். அப்போ ஆன்சர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஆன்சர்லாம் பார்க்காதீங்க, உங்களுக்கு வந்து நியூமரிக்கல் வேல்யூ மட்டும் தான் நீங்க இங்க பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ இங்க அஷ்யூம் பண்ண டைரக்ஷன் தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அவே ஃப்ரம் தி ஜாயின்ஸ். ஓகே, இது நமக்கு ஜாயிண்ட். அவே ஃப்ரம் தி ஜாயின்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்னது, டென்ஷன். டுவர்ட்ஸ் ஜாயிண்ட் அப்படிங்கும்போது நமக்கு கம்ப்ரஷன். ஸோ அப்போ FAC அவே ஃப்ரம் தி ஜாயின்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு டென்ஷன் அப்படி சொல்றோம். அப்போ 5 கிலோ நியூட்டன் டென்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அது இல்லாமல் வேற ஆப்ஷனும் இல்லை. ஓகே, எஸ் எஸ். ஸோ வேற ஆப்ஷனும் நமக்கு கிடையாது. ஆன்சர் 5 கிலோமீட்டர். நீங்கள் டென்ஷன் கண்டுபிடிச்சாலும் சரி, கம்பர்ஷன் கண்டுபிடிச்சாலும் சரி, ஆன்சர் 5 தான் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் டென்ஷன். சில நேரத்தில் என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, ஸோ 5 கிலோமீட்டர் கம்பர்ஷன் கொடுத்துருவாங்க. இங்கே டென்ஷன் ஒரே ஆன்சர், பட் நமக்கு டைரக்ஷன் மட்டும், அதாவது டென்ஷனா கம்பர்ஷன் மெம்பரா, டென்ஷன் மெம்பரான்னு மட்டும் நம்ம சொல்லணும். சரிங்களா? எஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போடுவாங்களா? எஸ். ஓகே. The mathematical condition for a perfect stress is given as, okay, M for member, the notations are there given. M for members in the truss, J for joints in the members அப்படின்னு சொல்றோம். ஓகே, மேத்தமேட்டிக்கல் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரெஸ். பர்ஃபெக்ட் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு M இஸ் ஈக்குவல் டு 2J minus 3 2J minus 3 or ஓகே 2J minus 3. M is equal to 2J minus 3 தான் நமக்கு வரும். கரெக்ட். இது வந்து என்ன, பர்ஃபெக்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பர்ஃபெக்ட் ட்ரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பர்ஃபெக்ட் ட்ரஸ், ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மின் ஸ்ட்ரெஸ், ஓகே, ட்ரஸ் அண்ட் சேஃப் ஒன், ஸ்டேபிள் ஒன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒன்று. ரெண்டாவது பாருங்க, M is equal to M greater than 2J minus 3 அப்படிங்கும்போது நமக்கு என்ன சொல்றோம், இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதுவும் நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரெஸ் தான். இது வந்து ரிடண்டன்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், ரிடண்டன்ஸ், ஓவர் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம். ரிடண்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓவர் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்டாட்டிக் இனர்சி அதிகமாக இருக்கும், 1 2 3 அப்படின்னு வந்துட்டு இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3, M less than 2J minus 3 அப்படிங்கும்போது நமக்கு டிஃபிஷியன்சி ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஃபிஷியன்சி, ஓகேங்களா, அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர்ஸ். மெம்பர் வந்து 10ல் அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர். ஸ்டாட்டிக் இனர்சி வந்து நெகட்டிவ் வேல்யூ நமக்கு வரும். இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம ட்ரெஸ் அனாலிசிஸ்ல ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கும் போது எல்லாத்தையும் நீட்டாக நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகேங்களா? எஸ். அவங்க என்ன கேட்குறாங்க, பர்ஃபெக்ட் ஸ்ட்ரெஸ்க்கு என்னப்பா, அப்போ M is equal to, ஓகே, M is equal to 2J minus 3 or M plus 3 is equal to 2J. M plus 3 is equal to 2J எங்கே இருக்காரு, இங்கே இருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் நம்பர் 2 is the correct answer. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. எஸ், போலாங்களா? நெக்ஸ்ட். எஸ். In the pin joint truss show in this figure, static indeterminacy அப்படின்னு கேட்குறேன். static indeterminacy of the truss formula SI, static indeterminacy is equal to M plus R minus 2J. கரெக்டுங்களா? M means member. 1 2 3 4 5 6, ஓகேங்களா, 7 8 9 10. ஓகேங்களா? எஸ். 1 minute இன்னும் டைம் பண்ணிக்கலாமா? எஸ். ஸோ ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி SI is equal to M plus R minus 2J. ஓகே, ஸோ அவுட்டர் மெம்பர் இல்லைங்களா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11, டோட்டலி 11 மெம்பர் இருக்கு நமக்கு. அப்போ 11 ப்ளஸ் ரியாக்ஷன். ஸோ ரியாக்ஷன் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹிஞ்ச்டு சப்போர்ட். ஸோ 2 இங்கே ஒன்று நமக்கு 2, அப்போ டோட்டலி 4. ஜாயின் பாருங்க, 1 2 3 4 5 6. ஓகேங்களா, இது நமக்கு ஜாயின் கிடையாது, இது நமக்கு கிராஸ் மெம்பர். ஓகேங்களா, 6, அப்போ 6 2 12 கூட்டுங்க, 15 minus 12. ஸோ ஸ்டாட்டிக்கல் இன்டென்சிட்டி இஸ் 3. ஸ்டாட்டிக் இன்டென்சிட்டி இஸ் 3. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர், ரிடண்டன்ட் மெம்பர் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? எஸ். தி மெம்பர், ஓகே, நம்பர் ஆஃப் ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர்ஸ் இன் தி ட்ரஸ் subjected to a force as shown in this figure அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ரைட். அப்போ
அப்போ நம்ம ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் கான்செப்ட் வந்தாச்சுப்பா. ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பருக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட் நமக்கு என்னது? மூணு கான்செப்ட் தான். தி மெம்பர் 2 மெம்பர்ஸ் ஆர் கோலினியர். ஓகேங்களா, 2 மெம்பர் ஒரே லைன்ல இருக்காரு, இன்பிட்வீன் ஒரு மெம்பர் வந்து வராரு அப்படின்னா எந்த ஒரு ஃபோர்ஸுமே இல்லை, ஜீரோ. ஓகேங்களா, 2 members are non-collinear. Okay, there is no force at each joint. Both members 0. Okay, so 3 members. Okay, yes. 2 members are collinear. 1 member is meeting in inclined to some theta. There is no force at joint. This member also 0 force member. Next, confined between the 2 supports. Both supports are hinged support. Okay, there is no roller. ஓகேங்களா, ஹிஞ்சஸ் சப்போர்ட், தெர் இஸ் நோ எக்ஸ்டென்ஷன். இதுவும் நமக்கு வந்து ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் சொல்லிக்கலாம். ரெண்டுமே ஹிஞ்சடாக இருக்கணும். சரிங்களா, இந்த கான்செப்ட் வச்சு நம்ம பார்க்கலாமா? 1 இப்போ பாருங்க, ஒன்லி 2 மெம்பர் தான். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், ஜாயிண்ட் இது பேர் கொடுத்துக்கிறேன், ஏ பி சி டி. ஓகே, ஏ மெம்பர். ஓகேங்களா, ஜாயிண்ட் நான் சி எடுத்து அனலைஸ் பண்ணுறேன். சி எடுத்து அனலைஸ் பண்ணும்போது ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஜாயிண்ட் சி, அதில் வந்து பாருங்க சமேஷன் ஆஃப் தி சம் ஆஃப் தி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு, அப்படி போடும்போது நமக்கு இந்த இடத்துல பின்னு ஒரு லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ இது கண்டிப்பாக நமக்கு ஒரு பி. சமேஷன் ஆஃப் வெர்டிகல் ஃபோர்ஸ் போடும்போது ஏதாச்சும் வெர்டிகல் ஃபோர்ஸ் இருக்கா இந்த இடத்துல? இல்லை. அப்போ இது ஒரு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். அப்போ ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் 1. ரைட். இப்போ ஜாயிண்ட் டி போங்க. ஜாயிண்ட் டியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெம்பர் தான், ரெண்டுமே ஜீரோன்னு சொல்லிடலாம். 3 மெம்பர் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்த 3 மெம்பருக்கு ஃபோர்ஸ் எங்கேருந்து வரும்? இது ரியாக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸாக கன்வெர்ட் ஆகும். சரிங்களா, ஸோ அது இல்லாமல் நமக்கு இதில் கிடையாது. நம்மளுடைய ப்ராப்பர்ட்டிலே இந்த பாயிண்ட்ல நமக்கு 3 மெம்பர்ஸ் ஆக்டர் நம்ம ஜீரோன்னு சொல்லியிருக்கோமா, 2 மெம்பர் நான் கோலினியர் மெம்பராக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கணும். அப்போ இது நமக்கு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் வராது. சரிங்களா, அப்போ ஒரே ஒரு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் மட்டும் தான் இன்னொன்று கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டுது ஜாயிண்ட் ஏ அண்ட் பி பாருங்க, இதுவும் நமக்கு ஹிஞ்சு சப்போர்ட் கன்ஃபைன் பிட்வீன் தி 2 சப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். அப்போ ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் எதுன்னு சொல்லுங்க, ஏபி ஈக்குவல் டு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் அண்ட் பிசி, எஸ் பிசி ஈக்குவல் டு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். அப்போ 2 மெம்பர் மட்டும் தான் நமக்கு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். சரிங்களா, ஸோ இந்த இடத்துல ஜாயிண்ட் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இது 2 ஜீரோ போட்டுறக்கூடாது. இது இன்பிட்வீன்ல ஒரு மெம்பர் கிராஸ் ஆயிருக்கு. நம்மளோட அசம்ஷன்ல 2 மெம்பர் நான் கோலினியர் மீட்டிங் அட் ஜாயிண்ட், தெர் இஸ் நோ ஃபோர்ஸ் அட் ஏ ஜாயிண்ட் அப்படின்னு சொல்றோம். தெர் இஸ் நோ ஃபோர்ஸ் அட் ஏ ஜாயிண்ட் அப்படின்றச்சு தான் நமக்கு என்னது ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் வரும். இந்த இடத்துல ரெண்டுமே இன்க்ளைண்டா இன்பிட்வீன்ல ஒரு மெம்பர் வந்துட்டாருன்னா இவர் லோடு கொடுப்பாரு. இவர் லோடு கொடுக்கும்போது இந்த 45 டிகிரியில் இது P/√2 இவர் எடுத்துக்குவார், இவர் ஒரு P/√2 எடுத்துக்குவார், இவர் டேரக்டா P இந்த லோடு எடுத்துக்குவார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். சரிங்களா, நீங்க நிறைய சம் சால்வ் பண்ணும் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். ஓகே, இந்த கன்ஃபைன் பிட்வீன் த 2 சப்போர்ட்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். ஸோ 2 ஃபோர்ஸ் மட்டும் தான் நமக்கு இந்த இடத்துல ஜீரோ. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே, ஃபார் தி ட்ரஸ் ஷோ இன் திஸ் ஃபிகர் தி ஃபோர்ஸ் இன் மெம்பர் QR. QR எங்க இருக்காங்க? இவர் தான் Q, இது Q, இது R. QRல ஃபோர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது கொஞ்சம் எல்லாரும் நம்ம போடணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, ஓகே இது மெத்தட் ஆஃப் செக்ஷனில் போடலாமா? மெத்தட் ஆஃப் செக்ஷனில் போட்டாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா there is no reaction. இங்கே நமக்கு ரியாக்ஷன் கிடையாது. இது ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இல்லை நம்மக்கிட்ட. ஓகே, ஸோ மெத்தட் ஆஃப் ஜாயின்ட்ஸ்லேயே போடலாம். மெத்தட் ஆஃப் ஜாயின்ட்ஸ், ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரியாக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா, ஸோ இது ஃபோர்ஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் அப்படின்னா டுவர்ட்ஸ் அப்படின்னு நான் அஸ்யூம் பண்ணிக்கிறேன். சப்போர்ட் ரியாக்ஷன். இந்த இடத்துல RQ இதனோட ரியாக்ஷன் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ டேக்கிங் பெண்டிங் மூமெண்ட் அட் T, சமேஷன் ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் அட் T இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, சமேஷன் ஆஃப் தி பெண்டிங் மூமெண்ட் அட் T ஈக்குவல் டு 0. அப்போ இஸ் அ கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஓகேங்களா, கிளாக் வைஸ் டைரக்ஷன் P இன்டூ L. ஓகேங்களா, P இன்டூ L, டேக்கிங் பெண்டிங் மூமெண்ட் T, P இன்டூ டிஸ்டன்ஸ் L ஈக்குவல் டு இங்கே பாருங்க RQ. இது நமக்கு கிளாக் வைஸ் டைரக்ஷன் ப்ளஸ், ஓகேங்களா, ப்ளஸ் RQ இன்டூ அதனுடைய ஹைட் பாருங்க, RQ இன்டூ அதனுடைய ஹைட் நமக்கு L ஈக்குவல் டு 0. அப்போ இந்த பக்கம் RQ இன்டூ L இஸ் ஈக்குவல் டு மைனஸ் P இன்டூ L கேன்சல். அப்போ RQ இஸ் ஈக்குவல் டு வாட்? RQ ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு P மைனஸ் Pன்னு கொடுத்துருக்கோம். அப்போ மைனஸ் P அப்படின்னா என்ன மீனிங் அர்த்தம்? நீங்கள் அஷ்யூம் பண்ண டைரக்ஷன் தப்பு. சரிங்களா, இந்த இடத்துல ரியாக்ஷன் எப்படி வரும் அப்படின்னா இப்படி நமக்கு வரும். ரியாக்ஷன் வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன், இதுதான் நமக்கு கரெக்ட். சரிங்களா, எஸ், ரியாக்ஷன் வந்து நமக்கு இதுதான் கரெக்ட். ஓகே, அப்போ ஜாயிண்ட் RQ, அப்போ ஜாயிண்ட் RQ எடுத்துக்கோங்க. அப்போ ஜாயிண்ட் RQ என்ன சொல்கிறாங்க? இதை நமக்கு வந்து எங்களுக்கு Q. ஓகேங்களா, ஜாயிண்ட் Q எடுத்துக்கிறோம். ஓகே, ரியாக்ஷன் RQ. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுது? ஒரு ரியாக்ஷன் அவே ஃப்ரம் தி
ஓகே, அவே ஃப்ரம் தி சப்போர்ட்லேருந்து அவே ஃப்ரம் தி ஜாயின்லேருந்து நமக்கு ஒரு பி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இது எனக்கு அந்த மெம்பர் என்ன மெம்பர், இது எனக்கு ஆர்கியூ மெம்பர்னாலும் சரி கியூஆர் அவே ஃப்ரம் தி ஜாயின்ஸ் அப்படின்னா இது நமக்கு இப்படி ஆப்போசிட் ஆக்ட் ஆகும். கரெக்டாக? அப்போ நான் அஷ்யூம் பண்ணுறேன், இது வந்து இப்படி அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எப்படி இந்த ஜாயிண்ட் எடுத்து அனலைஸ் பண்ண போகிறோம். அவே ஃப்ரம் தி ஜாயின்ஸ். ஓகேங்களா? அவே ஃப்ரம் தி ஜாயின்ஸ் அவே ஃப்ரம் தி ஜாயின்ஸ் அப்படின்னா டென்ஷன் நம்ம. கரெக்டுங்களா? அப்போ சமேஷன் ஆஃப் தி ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் நமக்கு பாருங்க, லெஃப்ட் சைடில் வந்து மைனஸ் பி, ரைட் சைடில் வந்து ப்ளஸ் எஃப் எஃப் கியூஆர் ஈக்குவல் டு 0. அப்போ எஃப் கியூஆர் இந்த பக்கம் ப்ளஸ் பி, இந்த பக்கம் தான் மைனஸ் பி, இந்த பக்கம் தான் ப்ளஸ் பி. அப்போ நீங்கள் அஷ்யூம் பண்ண டைரக்ஷன்ஸ் கரெக்ட். அப்போ ப்ளஸ் பி அப்படிங்கும்போது நீங்கள் அஷ்யூம் பண்ண டைரக்ஷன் என்ன அஷ்யூம் பண்ணியிருக்கீங்க, அவே ஃப்ரம் தி ஜாயின்ஸ் அஷ்யூம் பண்ணியிருக்கீங்க. ஸோ மெம்பர் இஸ் டென்ஷன் மெம்பர். அப்போ ஆன்சர் இஸ் பி. பி வந்து நமக்கு டென்ஷன் மெம்பர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், ரெண்டு போட வேண்டிய ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது. ஒன்று பெண்டிங் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு நம்ம ரியாக்ஷன் கண்டுபிடிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் கியூ எடுத்து அதை அனலைஸ் பண்ணி ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? எஸ். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி மெத்தடில் எப்படி போடலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெத்தட் ஆஃப் செக்ஷனில் போட்டு பார்ப்போம். ஓகேங்களா? மெத்தட் ஆஃப் செக்ஷன். ஓகே, மெத்தட் ஆஃப் செக்ஷனோட அசம்ஷன் என்ன, மினிமம் 2 மெம்பர் கட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஒரே ஜாயின்ல 3 மெம்பர் இருக்கக்கூடாது. ஷுட் நாட் கிரேட்டர் தென் 3 மெம்பர்ஸ் கட். ஓகேங்களா? ஷுட் நாட் கிரேட்டர் தென் கட்டிங் மெம்பர்ஸ் ஷுட் நாட் கிரேட்டர் தென் 3 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நான் அப்படி கட் பண்ணுறேன். 1 2 3. இது என்னுடைய எல்ஹெச்எஸ். ஓகேங்களா? இது என்னுடைய ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போது நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எல்ஹெச்எஸ் நாங்கள் கன்சிடர் பண்ண கிடையாது. எனக்கு அந்த இடத்துல ஃபோர்ஸ் எதுவுமே கிடையாது, அதை கண்டுபிடிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் பாருங்கள். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. என்னுடைய மெம்பர் ஃபோர்ஸும் இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? அவே ஃப்ரம் தி ஜாயின்ஸ்லாம் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். அப்போது டேக்கிங் பெண்டிங் மூமெண்ட் அபவுட் கியூவில் எடுத்துக்கிறேன். நான் எங்கே எடுத்துக்கிறேன், சார் டீயில் எடுத்துக்கிறேன். டேக்கிங் பெண்டிங் மூமெண்ட் அபவுட் கியூ. ஓகேங்களா? டேக்கிங் மூமெண்ட் அபவுட் டி, ஜாயின் டி. டேக்கிங் மூமெண்ட் அபவுட் ஜாயின் டி. பெண்டிங் மூமெண்ட் அட் பெண்டிங் மூமெண்ட் ஜாயின் டீல நமக்கு 0ன்னு எடுத்துக்கலாம். அப்போ பாருங்க, ஒன்லி கட்டிங் மெம்பர் மட்டும் தான் பார்க்கணும். கட்டிங் மெம்பர் என்ன இருக்குன்னு பாருங்க, கட்டிங் மெம்பர் 1, கட்டிங் மெம்பர் 2, கட்டிங் மெம்பர் 3. சரிங்களா? எஸ். அப்போ ஒன்லி ரைட் ஹேண்ட் சைடில் என்னென்ன ஃபோர்ஸ்னு பார்த்துக்கோங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்னென்ன ஃபோர்ஸ் இருக்காரு, பி இருக்காரு. பி நமக்கு வந்தோம்னா டேக்கிங் மூமெண்ட் கியூ எடுக்க போறீங்க. அப்போ கிளாக் வைஸ் டைரக்ஷன். கரெக்ட். அப்போ பி இன்டூ எல் கிளாக் வைஸ் டைரக்ஷன் பாசிட்டிவ். சரிங்களா? இப்போ பாருங்க ஆர். ஸோ டேக்கிங் பெண்டிங் மூமெண்ட் அட்டு டீல் எடுக்க போகிறோம். அப்போ இந்த ஆர், அதாவது எஃப் கியூஆர் ஆர் ஆர்கியூ இன்டூ ஹைட். ஓகேங்களா? இது என்ன டைரக்ஷன், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் போகுது. இங்கிருந்து இப்படி வருது நமக்கு. சாரி, எஃப் மைனஸ் கியூஆர் இன்டூ அதே எல் ஹைட்டு, இந்த ஹைட்டு எல் ஈக்குவல் டு 0. கரெக்டுங்களா? எல் கேன்சலா. அப்போ எஃப் கியூஆர் இஸ் ஈக்குவல் டு பி. இந்த பக்கம் மைனஸ், இந்த பக்கம் தான் ப்ளஸ் ஆகிடும் நமக்கு. அப்போ ஆன்சர் டென்ஷன். கரெக்டிச்சா? இப்போ பாருங்கள், எத்தனை ஸ்டெப் போட்டோம், ஒரே ஸ்டெப்பு தான், அவ்வளோதான். ஸோ இந்த மெத்தட் ஆஃப் செக்ஷன் அப்படின்றது நீங்கள் நம்பர் ஆஃப் கொஸ்டின் சால்வ் பண்ண உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். சரிங்களா? எஸ். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து நமக்கு பி. இல்லை எனக்கு வந்து டேரெக்டாக நான் வந்து இந்த மெத்தட் எனக்கு கொஞ்சம் புரியல அப்படிங்கும்போது, இது சிம்பிள் மெம்பர் ஓகே. இப்போ நிறைய இந்த ப்ராட்ரஸ் அதுமாரி ஒரு 5-6 ஸ்பேன் இருக்கு மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா மெத்தட் ஆஃப் செக்ஷன் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? சாரி, இஃப் okay, if 2j greater than m plus r, the truss is okay. So the m plus r minus 2j, static tendency, not this formula. M is equal to m. Okay, m is equal to this formula, m equal to m 2j. Okay, m equal to 2j. M equal to greater than 2j minus, okay, they are given plus. Instead of 3 they are given 3 equilibrium equation, 3 reactions. M plus m greater than, general formula m is equal to 2j minus 3. okay, 2j minus 3. So 2j minus r here. Okay, so m less than 2j minus r.
இப்போ என்ன பண்ணுங்க m+3 அவங்க எழுதிக்கிறாங்க கரெக்டா. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். அப்போ 2j பக்கம் தான் நமக்கு என்ன பண்ணுங்க பெருசாக இருக்குது ஓகேங்களா. 2j பக்கம் தான் நமக்கு வந்து பெருசு ஓகே. அப்போ இந்த m எந்த பக்கம் எடுத்துருங்க, r எந்த பக்கம் எடுத்து வந்துருங்க, m+2j. அப்போ இதுதான் கான்செப்ட் கரெக்டுங்களா. அப்போ 2j பக்கம் நமக்கு பெருசாக இருக்கணும் ஓகேங்களா. 2j greater than ஓகேங்களா, 2j greater than m+r ஓகேங்களா. ஸோ அப்போ இது எந்த கேஸ் நமக்கு பாருங்க, m வேல்யூ லெஸ் தென் 2j - 3 அப்படிங்கும்போது நமக்கு டிஃபிஷியன்சி ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம், டிஃபிஷியன்சி ஸ்ட்ரக்சர் ஆர் அன்ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அப்போ இதுதான் ஆன்சர். எப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க. ஸோ நமக்கு பேசிக் நீங்கள் என்ன தான் படிச்சுட்டு இருந்தாலுமே நமக்கு இந்த பேசிக்ஸ் நீங்கள் வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. m is equal to 2j - 3 ஓகேங்களா. 3 இன்ஸ்டன்ட் ஆஃப் r கூட நம்ம போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் நம்ம 3 ஈக்குவேஷன் நம்ம யூஸ் பண்ணுறதுனால ஆறுக்கு போல 3 நம்ம போட்டிருக்காங்க ஓகே. எஸ், அப்போ m is equal to 2j - 3, m is equal to 2j greater than 2j - 3 or r. ஸோ அந்த ஃபார்முலா வச்சுட்டு நம்ம ஃபார்ம் பண்ணி இந்த ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ இது ஃபார்ம் பண்ணும்போது எந்த ஃபார்முலா வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அதை நீங்கள் பார்த்துக்கணும் ஓகே. எஸ், நெக்ஸ்ட் போகலாங்களா. ஐடென்டிஃபை தி டைப் ஆஃப் stress okay, type of stress show in the given figure அப்படின்றோம். ஐடென்டிஃபை தி டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஓகே. இது என்ன டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பார்த்துக்கணும், ஸ்பேஸ் ஸ்ட்ரெஸ்ஸா, டிஃபிஷியன்ட் ஸ்ட்ரெஸ்ஸா, ரிடண்டன்ட் ஸ்ட்ரெஸ்ஸா, பர்ஃபெக்ட் ஸ்ட்ரெஸ்ஸா அப்படின்னு கேட்குறாங்க ஓகே. அப்போ நம்ம ஜென்ரல் ஃபார்முலா தான் போகணும், வேறு எதுவும் கிடையாது நமக்கு. அப்போது m ஓகே ஈக்குவல் டு 2j - 3 அப்படி மட்டும் நான் வச்சுக்கலாம். m is equal 2j - 3 மெம்பர் எத்தனை பாருங்க, 1 2 3 4 5 6 மெம்பர் கரெக்டுங்களா, 6 மெம்பர். அப்போ 6 ஈக்குவல் டு ஜாயிண்ட் எத்தனை பாருங்க, 1 2 3 4 5 அப்போ 10 -3 அப்போ நமக்கு 6 greater than 7 வந்துச்சு. அப்போ m greater than 2j - 3 நமக்கு வந்துருச்சு சரிங்களா. m greater than 2j - 3. ஸோ இது நமக்கு என்ன சொல்லணும், நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரெஸ் கிடையாது, டிஃபிஷியன்சி கிடையாது, ரிடண்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிடண்டன்ட் ஸ்ட்ரெஸ் ஆர் ரிடண்டன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ஆப்ஷன் 3 தான் நமக்கு வந்து இது ஒரு கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட் போலாமா. ஐடென்டிஃபை தி ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஓகேங்களா. ஸோ இனிமே வரக்கூடிய டிஎன்பிசியாக இருக்கட்டும், டிஆர்பியாக இருக்கட்டும், சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான். டேரெக்டாக ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு இந்த இதில் கொடுத்துட்டு ப்ளஸ் இதில் இன்ஜின் சப்போர்ட் ஒரு ரோலரு, வாட் இஸ் த மெம்பர் ஃபோர்ஸ் டிசி 0 இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்றது ரேர் ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் பேசிக் கான்செப்ட் ஓகேங்களா என்னென்னு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இட்ஸ் வெரி ஈஸி, ரொம்ப வந்து கஷ்டம் இல்லை ஓகேங்களா. நெக்ஸ்ட் போகலாமா. ஸோ ஐடென்டிஃபை தி ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் என்னென்னப்பான்னு கேட்குறாங்க ஓகே. அப்போ ஜீரோ ஃபோர்ஸ் மெம்பர் கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி தெரியும், என்னோட அசம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி படிச்சாச்சு ஓகே. 2 மெம்பர் கோலினியர் மெம்பருங்க, இன்பிட்வீனில் ஒரு மெம்பர் மேட்ச் ஆகுறாரு, தேர் இஸ் நோ ஃபோர்ஸ் அட் ஜாயின் டி. அப்போ இவர் 0. அப்போ இவர் யார், இவர் டிஇ ஆப்ஷன் இருக்கா, எஸ். அப்போ வந்த ஆப்ஷன் எனக்கு 1 வரணும் இல்லைன்னா 2 வரணும், இது ரெண்டுமே எங்களுக்கு கிடையாது ஏன்னா டிஇன்றது இதில் இல்லை ஓகே. எஸ், டிஇ இருக்கா, இல்லை. ஏஇன்னு கொடுத்துருக்காரு, ஏஐக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது ஓகே. ஏடி கொடுத்துருக்காரு, ஏடி இங்கே இருக்குது, அது கண்டிப்பாக ஃபோர்ஸ் வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆப்ஷன் 2 தான், நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது 2 மட்டும்தான் ஓகே. இப்போது இவருடைய மெர்ஜ் ஒரு ஜாயின் டி எடுத்துட்டீங்க, இப்போ ஜாயிண்ட் இ போங்க ஓகேங்களா. சரி, ஹரிசாண்டல் மெம்பர் கீழே பார்க்குறோம் அப்படின்னா ஜாயிண்ட் எஃப்னா 2 மெம்பர் இருக்குது, ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஜாயிண்ட் இ போங்க, ஜாயிண்ட் இயில் 3 மெம்பர் கரெக்ட் ஆகிட்டு இருக்காரு ஓகேங்களா. 2 மெம்பர் ஓகே, 2 கொலினியர் மெம்பர் வந்துருச்சு, 2 மெம்பர் கரெக்ட். எனக்கு ஆல்ரெடி ஒரு ஃபோர்ஸ் மெம்பர் 0ன்னு தெரிஞ்சிருச்சு, இங்கே 0ன்னா இங்கேயும் கண்டிப்பாக நமக்கு 0 தான், இங்கே எதுவும் மாறாது. அப்போது இந்த 2 மெம்பரில் ஒரு மெம்பர் 0 தெரிஞ்சு, அப்போ இன்னொரு மெம்பரும் எங்களுக்கு 0 தான். ஏன்னா 2 மெம்பர் கொலினியர் மெம்பர் 1 மெம்பர் இன்பிட்வீனில் கனெக்ட் ஆகிறாரு சரிங்களா. ஸோ அப்போ இவரும் 0 தான். அப்புறம் இவர் யார், இஎஃப் ஆர் எஃப்இ இருக்காரா, எஸ், ரெண்டுலேயுமே இருக்குது ஓகே, ஒன்றும் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு அடுத்து ஜாயிண்ட் எஃப் வாங்க. எஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா சேம் 2 மெம்பர் கொலினியர் மெம்பர், 2 மெம்பர் இதில் வந்து கனெக்ட் ஆகிறாங்க, 1 மெம்பர் வெட்டியில் கனெக்ட் ஆகும், 1 இன்க்ளைண்ட். அந்த இன்க்ளைண்ட் மெம்பர் எனக்கு 0ன்னு ஆல்ரெடி அனலைஸ் பண்ணிட்டேன், அப்போ இவரும் 0 தான் நமக்கு சரிங்களா. ஏன்னா 2 மெம்பர் கொலினியர் மெம்பர் 1 மெம்பர் கனெக்ட் ஆகிறார், அப்போ இவரும் 0 தான். அப்போ இவர் யார், எஃப்ஜி ஆர் ஜிஎஃப். எஃப்ஜி இருக்கார் ஆல்ரெடி, எஃப்ஜி ரெண்டுலேயுமே இருக்குது ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு ஜாயின் ஜி போங்க, ஜி போகும்போது 2 மெம்பர் கொலினியர் மெம்பர், 1 மெம்பர் வெட்டியில் கனெக்ட் ஆகிறோம், இன்னொரு மெம்பர் இன்க்ளைண்டாக கனெக்ட் ஆகிறோம்னு வச்சுக்கோங்க சரிங்களா. அப்படி தான் கொடுத்துருக்கு. எனக்கு இந்த ஃபோர்ஸ் ஆல்ரெடி தெரிஞ்சு போச்சு, யார், ஜிஎஃப். அப்போ இவரும் நமக்கு 0 தான், தேர் இஸ் நோ ஃபோர்ஸ் அட் ஜாயிண்ட். இந்த ஜாயிண்டில் ஃபோர்ஸ் இருந்தால் நம்ம இதை கன்சிடர் பண்ண முடியாது, ஒன்லி இந்த ஜாயின் மட்டும் தான் கன்சிடர் பண்ணிக்கணும் ஓகேங்களா. அப்போ இவர் யார், ஜிஹெச்.
ஜிஹெச் இருக்கா, இப்போ ரெண்டுலையும் கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகே ரைட். நெக்ஸ்ட் போலாங்களா? இப்போ லெஃப்ட் சைடு அனலைஸ் பண்ணிட்டீங்க, இப்போ ரைட் சைடு வாங்க. அதேமாதிரி ஜாயிண்ட் எம் எடுத்துக்கோங்க. 2 மெம்பர் கொலினியர் மெம்பர், 2 மெம்பர் கொலினியர் மெம்பர், வெர்டிகலா ஒரு மெம்பர் கனெக்ட் ஆகும். அப்போ இவரு 0 ஃபோர்ஸ் மெம்பர் யார் இவரு? எல் அண்ட் எம் ரெண்டுலையுமே இருக்கு. ஓகே ரைட். அப்போ ஏதோ ஒன்னே ஒரு மெம்பர் மட்டும் தான் மிஸ் ஆகுது, என்னன்னு பார்த்துடலாம். ஓகே அதே மாதிரி ஜாயிண்ட் எல் எடுத்துக்கோங்க. 2 மெம்பர் கொலினியர் மெம்பர், 2 மெம்பரில் கனெக்ட் ஆகிறாங்க. ஒரு ஃபோர்ஸ் ஆல்ரெடி 0 தெரிஞ்சிச்சு. அப்போ இவரும் நமக்கு 0 தான். அப்போ ஒரு யார்? எல்கே ஆர் கேஎல்? எல்கே. அப்போ எல்கே ரெண்டுலையுமே எல்கே இருக்கு. ஓகே இப்போ தான் நமக்கு ஆன்சரு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே ரைட். அடுத்து பாருங்க, ஜாயிண்ட் கே எடுத்துக்கோங்க. ஜாயிண்ட் கேல 2 மெம்பர் கொலினியர் மெம்பர் யார்? ஹெச்கே அண்ட் கேஎம். 2 மெம்பர் கனெக்டர் ஒரு ஃபோர்ஸ் ஆல்ரெடி 0 தெரிஞ்சிச்சு. அப்போ இவரும் நமக்கு 0 தான். இவர் யார்? கேஜே. ஓகேங்களா? கேஜே ஆர் ஜேகே? கேஜே. அப்போ ரெண்டுலையுமே கேஜே இருக்காங்க. ஓகே ரைட். அடுத்து வாங்க, இந்த ஜாயின் எடுத்துக்கோங்க. சொல்ல முடியாது, ஏன்னா இந்த இடத்துல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிடுச்சு. அப்போ ஹெச்ஜேவும் சரி ஜேஹெச்சும் சரி, ஹெச்ஜேனாலும் சரி ஜேஹெச்னாலும் சரி, இது 0 ஃபோர்ஸ் மெம்பர் கிடையாது. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இந்த எக்ஸாம் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் இது. ஓகேங்களா? இது வந்து 2 மார்க் கொஸ்டினில் கேட் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே இது கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸில் அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில நேரத்தில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இதே கொஸ்டின் மெம்பர் கொடுக்காம ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் 0 ஃபோர்ஸ் மெம்பர் அப்படின்றாங்க. அப்போ 1 2 3 4 5 6 7 மெம்பர் எங்களுக்கு 0 ஃபோர்ஸ் மெம்பர் அப்படின்னு சொல்லலாம். 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? 7 ஃபோர்ஸ் மெம்பர் எங்களுக்கு வந்து 0 ஃபோர்ஸ் மெம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. ஈஸியாக ஒரு 1 மார்க் கொஸ்டின் 2 மார்க் கொஸ்டின் எடுக்கக்கூடிய டாபிக் இது. ஓகே எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே ரைட். ஸோ இதுவரையிலும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ட்ரெஸ் அனாலிசிஸ் பார்த்தோம். ஓகேங்களா? பேசிக்காக நமக்கு வந்து ட்ரெஸ் அனாலிசிஸ் வந்து பார்த்தோம். அதோட 0 ஃபோர்ஸ் மெம்பர் பார்த்தோம், எப்படி ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம். பர்ஃபெக்ட், இம்பர்ஃபெக்ட், ரிடண்டன்ட் மெம்பர், டிஃபிஷியன்சி மெம்பர், ஸ்டேபிள், அன்ஸ்டேபிள், ஸ்டாட்டிக் இன்டென்டன்சி எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேட்ரிக்ஸ் மெத்தட். ஓகேங்களா? ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துட்டா மேட்ரிக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஸ்டிஃப்னஸ் கொடுத்துட்டா எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம கிளாஸில் போட்டாச்சு, லெக்சர் கிளாஸில் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கொஷின் சால்விங் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஎன்பிசியில் ஒரு டைம் கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் டிஎன்பிசிஏயில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து ஜேடிவில் வந்து இன்வர்ஸ் ஆஃப் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்டிருந்திருக்காங்க போல. ஓகேங்களா? அடுத்து வந்து டிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் கேட்டாங்க 2017. ஓகேங்களா? அது நான் எழுதுன டிஆர்பி, அது எக்ஸாம் கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் வச்சிட்டாங்க. ஓகே ஸோ 2017 அந்த கொஸ்டின் ஒரு டைம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? போலாமா? எஸ். கொஸ்டின் நம்பர் 1, stiffness. Okay, the stiffness matrix for a beam element K equal to EI divided by 63 for, okay, the matrix of square matrix. Okay, 2 cross 2 square matrix 4 minus 9 36 கொடுத்துருக்கீங்க. ஓகே இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இங்கே இஐ மேலே வந்தால் அடுத்து வந்து என்ன மேட்ரிக்ஸ் கேட்டாலும் சரி, இஐ மேலே வந்தால் கீழே வரும், ஆன்சரில் கீழே வந்தால் மேலே வரும். இதுதான் நமக்கு வந்து கான்செப்ட். ஓகேங்களா? இதை நாங்கள் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஃபோர்ஸ், ஓகேங்களா, டிஸ்பிளேஸ்மெண்ட், வாட் இஸ் மீன் ஸ்டிஃப்னஸ், ஃபோர்ஸ் ரெக்யூட் டு யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ் காஸ்ட் பை யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லலாம். ஓகேங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட், ஃபோர்ஸ் காஸ்ட் பை யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜென்ரலாக டிஃப்ளெக்ஷன் ஃபார்முலா நமக்கு என்ன, WL³ டிவைடட் பை 48 EI அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த EI மேலே போயிருமா, அப்போ EI டிவைடட் பை சம் எக்ஸ், சம் மேட்ரிக்ஸ் A B C D அப்படின்னு நமக்கு வரும். சரிங்களா? எஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ EI நமக்கு மேலே இருக்கு, அப்போ இது வந்து ஸ்டிஃப்னஸ். இதே EI வந்து கீழே இருக்கு, அப்போ ஃப்ளெக்சிபிலிட்டினா நமக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் காஸ்ட் பை யூனிட் ஃபோர்ஸ் அப்படின்னா, அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும், WL³ EI வந்து கீழே தான் இருக்கும், இவரும் கீழே தான் இருப்பார். அப்போ EI வந்து நமக்கு வந்து கீழே வந்துடும். அப்போ ஃப்ளெக்சிபிலிட்டியில் EI வந்து கீழே இருக்கணும், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? எஸ். இது வந்து கொஞ்சம் டஃப்பான கொஸ்டினாக இருக்கலாம். சில கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா EI மேலையும் கீழையும் கொடுத்து நம்மளை வந்து கன்ஃபியூஷன் பண்ணிடுவாங்க. ஓகேவா? எஸ். போலாங்களா? எஸ். ஓகே இப்போ என்னோட ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் ப்ரொசீஜர் சொல்கிறோம். நம்ம 1, ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் சரி, ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்தாலும் சரி, அதனுடைய இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். இன்வர்ஸ் K இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆர் ஃப்ளெக்சிபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு K இன்வர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இப்போ இந்த K இன்வர்ஸ்னா என்ன சார், நம்ம மேட்ரிக்ஸில் படிச்சிருப்போம் A இன்வர்ஸ். A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by mod of A மீன்ஸ் மாடுலஸ் ஆஃப் A இன்டூ A
அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அட்ஜாயிண்ட் ஏன்னு கோஃபேக்டர் கண்டுபிடிச்சு போடுவோம் ஓகேங்களா. அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோஃபேக்டர் கண்டுபிடிச்சு அதை டிரான்ஸ்போர்ட் போடுவோம் ஓகேங்களா. இப்போ இதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் தான், ரொம்ப நீங்கள் டஃப் பண்ண தேவையில்ல. ஓகே, இப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து தனியாக எழுதிக்கோங்க. ஓகே, இப்போ எனக்கு வந்து ஃபேக்டர்ஸ் சொல்லி தனியாக எழுதிக்கிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு கண்டிப்பாக இந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது அப்படியே திரும்ப போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. 63/EI அப்படிங்கிறது எனக்கு வந்து மேலே வரப்போகுது ஓகேங்களா. இதுதான் எனக்கு இப்படி தான் வரப்போகுது இந்த ஆன்சரில். ஓகே, எஸ், இதுதான். இப்போ இந்த 63 மேலே போகும், இந்த EI வந்து கீழே வரும். அப்படியே நமக்கு வைஸ் வெர்சாமே மாறும் நமக்கு. இன்டூ இப்போ நான் எழுத வேண்டியது என்ன பண்ணும்? மாடுலஸ் ஆஃப் கே இன்டூ அட்ஜாயிண்ட் ஏ. அட்ஜாயிண்ட் ஏ மீனிங் என்னன்னா கோஃபேக்டர் கண்டுபிடிக்காம ஈஸியாக கண்டுபிடிக்க பாருங்க. இந்த டயகனல் பிரின்சிபல் டயகனல் பிளேஸை மாற்றுங்க. பிரின்சிபல் டயகனல் நம்பரை வந்து பிளேஸை மாற்றுங்க. அதாவது 36, இது வந்து 4. இந்த லீடிங் டயகனலை வந்து சிம்பிளை மாற்றுங்க. மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போடுங்க, ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போடுங்க. அப்போ ப்ளஸ் 9, இங்கேயும் மைனஸ், இங்கேயும் ப்ளஸ் 9. ஏன்னா மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் ஓகேங்களா. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஆன்சர் நமக்கு என்ன இருக்குது? 63/EI 63 இங்கே இருக்குது. நம்ம இன்னும் மாடுலஸ் ஆஃப் கே கண்டுபிடிக்கல, மாடுலஸ் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கல. அப்போ மாடுலஸ் ஆஃப் கே போலாமா வித் ரெஸ்பெக்ட் டு இனிஷியல் மேட்ரிக்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ மாடுலஸ் ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டு கிராஸ் மல்டிபிகேஷன் 36 இன்டூ 4 மைனஸ் ஓகேங்களா. இது ஆல்ரெடி ஃபார்முலா வரக்கூடிய மைனஸ் 9 9 81 ஓகேங்களா. எஸ், ப்ளஸ் 81 ஓகேங்களா. மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ 36 இன்டூ 4 2 டைம் பண்ணால் 72, 72 இன்ட்டு 72 144 மைனஸ் இது 81. அப்போ 144 மைனஸ் 81 இங்கே பாருங்க 3, இது 14 14 போச்சுன்னா 63 ரைட். அப்போ இந்த கே மாடுலஸ் ஆஃப் கே வேல்யூ டேரெக்டாக 63 வந்துருச்சுப்பா ஓகேங்களா. இந்த மாடுலஸ் ஆஃப் கே வேல்யூ எனக்கு என்ன வந்துருச்சு? சாரி 63 வந்துருச்சு. அப்போ இந்த 63 63 கேன்சல். பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க 3 36 9 9 4 ஹோல் பிராக்கெட் இஸ் ஈக்குவல் டு 1/EI மட்டும்தான் இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்காரு? 1/EI 36 9 9 4 ஓகே. 1/EI 36 இங்கே பாருங்க, இது ரெண்டையும் பாருங்க பிளேஸை மாற்றல, இது மட்டும் நெகட்டிவ் மாற்றிருக்காங்க ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் ஓகேங்களா. ஸோ இது நமக்கு வந்து பேசிக்ஸ் ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இதே கொஸ்டின் எக்ஸாமில் கேட்குறாங்க. இப்போ என்ன தெரியுமா பண்ணுவோம் இனிஷியலாக? இப்போ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உடனே என்ன இப்படி எழுதிடுவேன். இப்போ ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸா இவங்க சாரி ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டியா, அப்போ 63/EI அவ்வளோதான் முடிஞ்சு ஓகேங்களா. இன்டூ இப்போ இதில் மட்டும் நம்ம எழுதணும் அப்படின்னா இதனுடைய மாடலஸ் ஆஃப் கண்டுபிடிக்கணும். அப்போ 36 இன்ட்டு 144 மைனஸ் 81 அப்போ 63. அப்போ 1/63. இப்போ அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 36, இது ரெண்டையும் பிளேஸை மாற்றி இது வந்து சிம்பிளை மாற்று 9 அவ்வளோதான். 63 63 கேன்சல். அப்போ 1/EI இன்டூ 36 9 9 4 இங்கே இருக்குது ஆன்சர். இது ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். அவ்வளோதான், 2 ஸ்டெப்பு தான். ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும் ஓகேங்களா. எஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? எஸ், சேம் இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ்னா EI மேலே வந்துடும் சொல்லிட்டோம். இப்போ என்ன கேட்குறீங்க? ஃப்ளெக்சிபிலிட்டி கேட்குறீங்க. ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி கேட்குறீங்க. அப்போ நமக்கு என்ன வரும்? EI கீழே வந்துடும். அதே எனக்கு கன்ஃபார்ம் இங்கே என்ன இருக்கோ இது அப்படியே கீழே போகணும், சரி இது அப்படியே மேலே போகணும், அது கீழே வரணும். அப்போ L/2EI L/2EI வந்துருச்சுங்களா? எஸ், ஓகே. அப்போ அடுத்து என்ன பண்ணணும்? இதனுடைய மாடலஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ 4 1/4 மைனஸ் 1 இது ரெண்டு இடத்த மாற்றிக்கும், இது ரெண்டு மைனஸ் சிம்பிள் மாற்றிக்கும், முடிஞ்சிருச்சு. அப்போது L/6EI இது ரெண்டு கழிச்சுன்னா 3 6EI 2 -1 -1 2 ஓகேங்களா. இங்கே என்ன வருதோ அதே தான் இங்கேயும் நமக்கு வரும் ஓகேங்களா. பிகாஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A. இது எங்கே இருக்கிற ஆப்ஷன் பாருங்கள்? L/6EI -1 இதுதான் 2 -1 -1 2 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் சரிங்களா. எஸ், ஸோ இது நம்ம ஆஸ் பர் ப்ரொசீஜர் படி நம்ம போகிறோம் அப்படின்னா ஒரே நிமிஷம். ஆஸ் பர் ப்ரொசீஜர் படி நம்ம போகிறோம் அப்படின்னா 1 minute. எஸ், அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இது ஏன் நீங்கள் வந்து இங்கே நீங்கள் ப்ரொசீஜர் படி போகாமல் இங்கே வந்து நீங்கள் நீங்களே இன்வெஸ்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ரீசன் பாருங்கள். ஒரு ஃபேக்டர் ஓகேங்களா, ஒரு ஃபேக்டர்ஸ் வேல்யூ சம்திங் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் இஸ் காமன் ஃபார் ஆல். ஒரு ரோ எடுத்து காலத்தில் மல்டிப்ளை பண்ணும் இல்லைங்களா, அதாவது 4EI டிவைடட் பை L 2EI டிவைடட் பை L. அடுத்து பாருங்க மறுபடியும் 2EI டிவைடட் பை L. ஓகே, மறுபடியும் 4EI டிவைடட் பை L. கரெக்டுங்களா? காமன் அடிச்சா இப்போ இதனுடைய A இன்வெர்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போது இதனுடைய A இன்வெர்ஸ் அப்படிங்கும்போது நமக்கு என்ன வரும் பாருங்க,
ஏ இன்வெர்ஸ் அப்படிங்கும்போது 1 பை மாடுலஸ் ஆஃப் ஏ அட்ஜாயின் ஏ அப்படின்னு நம்ம எழுதுவோம் கரெக்டாக அட்ஜாயின் ஏ. அப்போ ஏ இன்வெர்ஸ் போடும்போது நமக்கு என்ன வரும் பாருங்க, இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவீங்களா, பண்ணும்போது நமக்கு என்ன 1 டிவைடட் பை நன்னாங்க 16 இஐ டிவைடட் பை எல் மைனஸ் 4 மைனஸ் இஐ டிவைடட் பை எல். ஓகேங்களா, அப்போ இது கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், கழிச்சிட்டிங்க அப்படின்னா 1 டிவைடட் பை இஐ காமன் தானே நமக்கு, அதை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இஐ டிவைடட் பை எல். இந்த வெளியே எடுக்கும்போது நமக்கு என்ன வரும் 12. ஓகேங்களா, எல்லத்து மேலே கொண்டு போயிடலாமா, அப்போ எல் டிவைடட் பை இஐன்னு உங்களுக்கு வந்துடும். எல் டிவைடட் பை ஒரு நிமிஷம் இது மட்டும் முடிச்சிடலாம். எல் டிவைடட் பை 12 இஐ நம்மளுக்கு வந்துருச்சு கரெக்டாக. சீக்வல் டு இப்போ உங்களுக்கு நமக்கு என்ன வரும், இது ரெண்டையும் பிளேஸை மாற்றணும் இல்லைங்களா, இது ரெண்டையும் உங்களுக்கு பிளேஸை மாற்றணும். அப்போ 4 இஐ டிவைடட் பை சரி அந்த இஐ நம்ம எடுத்துட்டோம் இல்லைங்களா ஆல்ரெடி. அப்போ 4 இஐ, அப்போ 4 2 மறுபடியும் நமக்கு 2 4. இப்போ நீங்கள் வந்து என்னதை காமனாக எடுக்கலாம், 2 காமனாக நீங்கள் எடுத்துடலாம். அப்போ 2 காமனாக எடுக்கும்போது நமக்கு 2 இடத்துல கோஃபேக்டர் கண்டுபிடிக்கணும் -1 ஸோ இத்தனை ஸ்டெப்பையும் நம்ம என்ன போடுறதுக்கு தான் இந்த சிம்பிளாக என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே கொடுத்த உடனே நம்ம ரிவர்ஸ் பண்ணிக்கிறோம், இன்வெர்ஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இது. இல்லைன்னா என்ன பண்ணுவோம், ஆஸ் பர் மேத்தமெட்டிக்ஸ் ரூல்ஸ் படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு 16 மார்க் மாதிரி போட்டு விட்டுருக்கணும். ஓகே, எஸ். ஸோ இது நமக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி, அதே மாதிரி நமக்கு செக் பண்ணிக்கணும் கரெக்டாக ப்ராப்பராக. ஓகேங்களா, எஸ். போகலாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், சிம்பிள் கொஸ்டின் தான், ஒன்றுமே கிடையாது. ஸோ இது நமக்கு எல் டிவைடட் பை 2இஐ. ஸோ ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம் 1 பை மாடுலஸ் ஆஃப் ஏ. ஸோ அப்போ 4 2 4 -1 அப்போ 3. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 2 பிளேஸை மாற்று 2 2 மைனஸ் சிம்பிளை மாற்று முடிஞ்சு. அப்போ எல் டிவைடட் பை 6இஐ. ஓகே, 2 -1 2 ஆன்சர். அது எங்கே இருக்காரு ஒரு ஆப்ஷன் பியில் இருக்காரா? எஸ், தப்பு, ஆப்ஷன் பி இல்லை, ஆப்ஷன் சியில் இருக்காரு. ஓகேங்களா, இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். எல் டிவைட் பை 6இஐ 2 -1 ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்றது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃப்லைன் ஓஎம்ஆர் ஷீட்டாக இருந்தால் ஒன்ஸ் நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் பண்ணும்போது நீங்கள் ஒரு டைம் என்ன பண்ணணும், ஷேட் பண்ணும்போது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ அவசரத்தில் நம்ம பார்க்கும்போது இங்கே பாருங்கள் -2 டக்குனு இதை அடிச்சிடக்கூடாது. ஓகேங்களா, ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கும்போது நீங்கள் ஓகே பிஏ கிளிக் பண்ணிட்டா கூட எகைன் நீங்கள் வந்து எப்படின்னு சொல்லிட்டு 3 கிளிக் பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகேவா, எஸ். Okay, so property. So what is true for flexibility? What is true for flexibility and stiffness? இது நமக்கு TNPSC கேட்ட क्वेश्चन தான். Flexibility and stiffness matrix. Okay, they are the square matrix. Yes, correct. They are the square matrix 2x2 3x3. They are the square matrix. Property 1 2. The diagonal element non-zero and having positive values அப்படின்னு சொல்கிறோம். டயகனல் எலமெண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க, அந்த டயகனல் சொல்லலாம். பட் ஜென்ரலாக டயகனல் அப்படின்னா பிரின்சிபல் டயகனல் தான். இந்த பிரின்சிபல் டயகனல் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் வேல்யூ. ஒன் மினிட். ஓகே, மேட்ரிக்ஸ் ஆர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 2x2 3x3 அப்படின்னு சொல்லிக்கிறோம். 2 வந்து பார்த்தீங்கன்னா தி மேட்ரிக்ஸ் டயகனல் எலமெண்ட்ஸ் ஏ, இது பி சி டி. த டயகனல் எலமெண்ட்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அண்ட் நான் ஜீரோ எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் நமக்கு நெகட்டிவ் வரலாம். ஓகேங்களா, அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து எலிமெண்ட். எஸ், எலிமெண்ட் Fij ஈக்குவல் டு FJI அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா, ஏன்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏன்னு தான் சொல்கிறோம் இல்லைங்களா. எஸ், அடுத்தது கே டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு கே, அதே FJ KIJங்கும் போது KJன்னு எழுதிக்கலாம். ஓகே, தேர் ஆர் தி இன்வெர்ஸ் டு ஈச்சஸ். எஸ், கரெக்ட். ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு F இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு K அப்படின்னு சொல்லலாம். F இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு K இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு F அப்படின்னு சொல்லலாம். F into K is equal to I நம்ம சொல்லியிருப்போம். அந்த ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி நம்ம நோட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கோம், அதுலேயும் எழுதியிருப்போம். அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் எடுத்துருக்கோம், அதுலேயும் இருக்குது நமக்கு. ஓகேங்களா, அப்போ K இன்வெர்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், சாரி Kக்கு அப்புறம் என்ன போட்டுக்கலாம், F இன்வெர்ஸ் போட்டுக்கலாம். அப்போ F இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு I டயகனல் மேட்ரிக்ஸ். இதனுடைய மாடுலஸ் வேல்யூ 1 கூட கேட்கலாம், இப்படி கூட கேட்கலாம். தி இன்வெர்ஸ் ஆஃப் தி ஈச் அதர் த மாடல் வேல்யூ இஸ் 1 அப்படின்னு கூட சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கலாம். அப்போ ஆல் ஆஃப் தி above is ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இந்த கொஸ்டின்ஸ். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா, எத்தனை கொஸ்டின் இருக்கு? ஓகே, எஸ், 2 கொஸ்டின் தான் இருக்கு. The stiffness matrix of a beam. Okay, the stiffness matrix of the beam இது ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்கீங்க. ஓகே, K. கால்குலேட் தி ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ். இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கான்ஸ்டன்ட்டை பார்த்து ஃபர்ஸ்ட் நான் மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன். அப்போ ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ்னா K தான். K ஸ்டிஃப்னஸ். ஓகே, K ஸ்டிஃப்னஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த K வந்து மல்டிப்ளை பண்ணிட்டுங்களா, பிகாஸ் ஆஃப் திஸ் கான்ஸ்டன்ட்னா. ஸோ 12K மைனஸ் 4K 5K
கரெக்ட்டுங்களா? எஸ். இதுதான் என்னோட குடுத்த மேட்ரிக்ஸ். இதுதான் என்னுடைய ஃபைனல் மேட்ரிக்ஸ். நீங்க குடுத்த கொஸ்டின் அப்படி பண்ணிக்கிட்டேன். ஓகே. இப்போ என்ன கேட்குறீங்க நீங்க? ஃப்ளெக்சிபிலிட்டி கேட்குறீங்க. அப்போ ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு K இன்வெர்ஸ். இப்போ தான் நான் K இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போறேன். ஸோ வாட் இஸ் K இன்வெர்ஸ்? 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஓகே மாடுலஸ் ஆஃப் K adjoint of K. Adjoint of K. This is for the flexibility matrix. ஓகேங்களா? எஸ் கரெக்ட். ஸோ வாட் இஸ் த K? மாடுலஸ் ஆஃப் K வேல்யூ. த மோட் ஆஃப் K இஸ் ஈக்குவல் டு கிராஸ் மல்டிபிகேஷன் திஸ் ஒன் 12 60 60K மைனஸ் 16 16K ஈக்குவல் டு மைனஸ் ப்ளஸ் 44K. கரெக்டுங்களா? ப்ளஸ் 44K. இப்போ பாருங்க. ஓகே. இப்போ ஆன்சர் நான் வரணுமா? நெக்ஸ்ட் இப்போ 44K. அப்போ மாடுலஸ் ஆஃப் K நமக்கு பாருங்க 1 டிவைடட் பை 44K. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதை வந்து ரெண்டு பக்கம் நம்ம பிளேஸை மாற்றணும். டயகனல் மேட்ரிக்ஸ் பிளேஸ் மாற்றுங்க. 5 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 12 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லீடிங் டயகனல் வந்து மைனஸ் சிம்பிள் -4 இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்க. சரி ஓகே. இந்த K இனிஷியலாக எங்கே இருந்துச்சு? இனிஷியலாக K வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே இருந்துச்சு. டைரக்ட் மல்டிபிகேஷன். இப்போ எங்கே இருந்துச்சு? நமக்கு இன்வெர்ஸில் வந்துருச்சு. சரிங்களா? அதாவது K டைரக்ட் மல்டிபிகேஷனில் இருந்துச்சுன்னா கீழே வந்துடணும், கீழே இருந்துச்சுன்னா மேலே போயிடணும் அப்படின்றது நமக்கு இந்த சம்பளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்க தேவையில்லை. டேரெக்டாக இவ்வளோ போடுறதுக்கு இந்த ஆன்சர் நமக்கு என்ன நம்ம ஸ்டிக் பண்ணிடுவோம். 1/44K -5 ப்ளஸ் 5 -4 ஸோ ஆப்ஷன் திஸ் இஸ் த ஆன்சர். இது ரெண்டையும் பிளேஸை மாற்றுங்க, இது ரெண்டையும் சிம்பிளை மாற்றுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சம்மை நம்ம எப்படி சிம்பிளாக போடுறது? ஒரே விஷயம் தான், ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி K கொடுத்துட்டீங்க. ஸோ அப்போ நான் 1/Kன்னு எழுதிக்குவேன். ஓகேங்களா? 1/Kன்னு ஆன்சர் எழுதிக்குவேன். மாடுலஸ் கண்டுபிடிக்க போகிறேன். 12 5 60 16 44 அவ்வளோதான். இது ரெண்டையும் பிளேஸை மாற்ற போகிறேன். 5 12 இது ரெண்டையும் சிம்பிளை மாற்ற போகிறேன். 4 அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போ K 44. ஓகே. 44K ரெண்டு ஆப்ஷன் வச்சுருக்கீங்க. இது நீங்கள் ரெண்டு பிளேஸை மாற்றாமல் வச்சுருக்கீங்க. அப்போ இது தப்பு. ஓகே. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே. எஸ். நெக்ஸ்ட் போலாங்களா? எஸ். இதுதான்ப்பா டிஆர்பி 2017 கேட்ட கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டின். 2017 டிஆர்பியில் கேட்ட கொஸ்டின் இது. The flexibility matrix of a beam. Okay. The flexibility matrix of a beam F. Okay. 1 divided by EI 6 2 2 9. ஸோ வாட் இஸ் தி கரஸ்பாண்டிங் ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ்? ஓகே. ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ EI கொடுத்துட்டீங்க. அப்போ ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். EI எனக்கு வந்து மேலே வந்துடணும். கீழே கொடுத்துருக்கீங்க, மேலே நான் போட்டுக்குவேன். ஓகே. அப்போ இதை நான் கண்டுபிடிக்க வேண்டியது 1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் F கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஆஃப் F நான் கண்டுபிடிக்கணும். கரெக்டா? எஸ். அட்ஜாயிண்ட் ஆஃப் F கண்டுபிடிக்கணும். அப்போ இதை மட்டும் கண்டுபிடிங்க. EI நான் எப்பயும் போல மேலே வச்சுட்டேன். இன்டூ மாடுலஸ் வேல்யூ ஐயும் நோப்ஜம் 54 மைனஸ் நன்னாங்க மைனஸ் ஃபார்முலா வரக்கூடிய மைனஸ் 2 4. ஓகேங்களா? இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்? 2 இடத்த மாற்ற போகிறேன். பிரின்சிபல் டயகனலில் பிளேஸை மாற்ற போகிறேன். 9 6 இது சிம்பிளை மாற்ற போகிறேன். -2 ஓகே. அப்போ இதுக்கான ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன வந்துடும் பாருங்க. EI டிவைடட் பை 50 இன்டூ 9 -2 -2 6. இது ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்க. EI divided by 50. ஓகேங்களா? EI divided by 50 9 -2 6. இதான ஆன்சர் நமக்கு. எஸ். EI divided by 50. இது ரெண்டு பிளேஸை மாற்றிருக்காங்க, இது ரெண்டு சிம்பிளை மாற்றிருக்காங்க. அப்போது இதுதான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நமக்கு EI divided by 50 எல்லாமே EI வந்து மேலே தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது ரெண்டையும் டயகனலாக மாற்றிருக்காங்களான்னு செக் பண்ணணும். ஓகே. மாற்றிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிளை மாற்றிருக்காங்க செக் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான். இப்போ இதில் நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் அப்படியே ஓகே போட்டு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கொஷினை பார்த்தோன்னா நீங்கள் ஆன்சர் எழுதிடலாம். எப்படின்னா 1 மினிட். எஸ். கொஞ்சம் பார்த்தோன்னா ஆன்சர் எழுதலாம். இப்போ ஓகேப்பா இங்கே வந்து எனக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்களா? அப்போ EI எனக்கு மேலே வரணும். ஓகே வந்துருச்சு. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணு. ஐயோ முடிஞ்சு 54 -2 4 அப்போ 50 எனக்கு வரணும். அப்போ மாடுலஸ் ஆஃப் F வேல்யூ எனக்கு வந்து 50. ஓகே இருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் பிளேஸை மாற்றிருக்காங்களா? எஸ். இங்கே வந்து 9 வரணும். ஃபஸ்ட்டில் 9 இருக்கிறது இங்கே 1 தான் இருக்குது. ரைட். நெக்ஸ்ட். அப்போ ஆன்சரே இதுதான், வேறு எதுவுமே கிடையாது நமக்கு. ஓகேங்களா? எஸ். ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராக்டிஸ் பேஸ்ட் ஆன் ப்ராக்டிஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு வந்து ஆன்சர் எடுத்துடலாம். இது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்ஸ். ஸோ இதை விட்டுட்டு நமக்கு வந்து நான் பீம் கொடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? நீங்கள் வந்து IAS கேட் அந்த லெவல் எழுதும் போது நமக்கு கேட்டில் வந்து இந்த லெவல் கொஸ்டின் கேட்கறது இல்லை.
டேரெக்டாக வந்து ரிவர்ஸ் கொஷின்ஸ் அதாவது இன்வர்ஸ் கொஷின் தான் கேட்குறாங்க. டிஆர்பி, டிஎன்பிஎஸ்சி. ஸோ அப்படி எழுதும்போது டிஎன்பிஎஸ்சியில் ஒரு டைம் இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபார்ம் தி ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் ஃபார் கிவன் பீம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஸ்பேன் கண்டினியூஸ் ஸ்பேன் கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா, 2 ஸ்பேன் கண்டினியூஸ் ஸ்பேன், இந்த இடத்துல ஒரு மூமெண்ட் ஆக்ட் ஆகிற மாதிரியும் ப்ளஸ் இந்த இடத்துல ஒரு மூமெண்ட் ஆக்ட் ஆகிற மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அது ஒரு பேசிக் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1ல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது ஓகே வெயிட் நம்ம நல்ல பேஜ் ஆகலாம். லாஸ்ட் கொஸ்டின் ஐ திங்க் 2021 or 22 ஞாபகம் இல்லை சரியா. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. L/6CI 2 - 1 -1 2 தான் அதுக்கு ஆன்சர் நினைக்கிறேன். ஓகே, ஸோ அப்போது L/6CI இதனுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளி சப்போர்ட்டட். ஓகேங்களா, சிம்பிளி சப்போர்ட்டட்னா ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்டு. நீங்கள் ஸ்டிஃப்னஸ் கண்டுபிடிச்சிட்டு அதோட இன்வெர்ஸ் எடுத்தாலும் நமக்கு ஈஸி தான். பட் சில நேரத்தில் நமக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் ரொம்ப ஈஸியாக ஃபீல் பண்ணுவோம். ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்டு இது 1ன்னு வச்சுக்கோங்களேன், இது 2ன்னு வச்சுக்கோங்க. அப்போ 1ல் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ்னா 1ல் எஃபெக்ட் என்ன இங்கேருந்து பார்க்குறீங்க. அப்போ இது ஃபேர் அண்ட் இதில் மூமெண்ட் ஆக்ட் இதுவும் நமக்கு மூமெண்ட்டு. அப்போ 4EA/L சரிங்களா. இப்போ அதேமாரி 2ல் ஃபோர்ஸ் ஆக்ட்னா 1ல் எஃபெக்ட் என்ன, இங்கே 2ல் மூமெண்ட் ஆக்ட் இருக்குது, இங்கே 4EA. அப்போ இங்கே நமக்கு என்ன 2EA/L கரெக்டுங்களா. ஸோ அதே 2EA/L இங்கே நமக்கு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ பேலன்ஸ் 2ல் ஃபோர்ஸ் ஆக்ட்னா 2ல் எஃபெக்ட் என்ன, இந்த இடத்துல பாருங்கள் இது ஃபேர் அண்ட் நமக்கு வந்து ஹிஞ்சுடு பிகாஸ் ஆஃப் இங்கே எந்த ஒரு மூமெண்ட்டுமே நமக்கு ஆக்ட் ஆகலை. அப்போ இது 3EA/L, இது ஃபேர் அண்ட் ஃபிக்ஸ்டு. அப்போ 4EA/L, டோட்டலாக 7EA/L நமக்கு வரும். ஓகேங்களா, அப்போ இதை நீங்கள் வந்து இன்வெர்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் கிடைச்சிடும். சரிங்களா, ஸோ இது நமக்கு வந்து ஒரு பேசிக் கொஸ்டின். இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரொம்ப டீப்பாலாம் வந்து நமக்கு யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்குற மாதிரி நமக்கு வந்து ரொம்ப டீப்பாலாம் கொஸ்டின்ஸ் எதுவும் கேட்கல. ஸோ இதனுடைய கான்செப்ட் நீங்கள் வந்து பிடிச்சிக்கணும். ஓகேங்களா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், கான்செப்ட் பிடிச்சிடணும். நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதுங்க, டிஆர்பி எக்ஸாம் எழுதுங்க, டிஎன்பிசி எழுதுங்க, எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் கான்செப்ட் தெரியாமல் எழுதுனீங்க அப்படின்னா வாய்ப்பே நமக்கு கிடையாது. சரிங்களா, அது ரீசன் ரொம்ப ரொம்ப அதாவது நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம தப்பு பண்ணுறதுக்கான ரீசன் வந்து அதுதான். இப்போ இந்த எக்ஸாம் வந்து டஃப்பாக இருக்கும். ஓகேங்களா, டிஆர்பி எழுதுனா நமக்கு டஃப்பாக இருக்கும், கேட் எக்ஸாம் எழுதுனா நமக்கு டஃப்பாக இருக்கும் அப்படின்னு ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கான்செப்ட் நம்ம சரியாக படிக்கிறது கிடையாது. இப்போ 0 ஃபோர்ஸ் மெம்பர் அப்படின்னா அந்த 4 மெம்பர்ஸ் கான்செப்ட் நம்ம என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, கொலினியர் மெம்பர். ஓகேங்களா, சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளைன் மெம்பர் வந்தாலும் சரி, வெர்டிகல் மெம்பர் வந்தாலும் சரி, தெர் இஸ் நோ ஃபோர்ஸ் அட் ஜாயிண்ட் அப்படின்னு 0 ஃபோர்ஸ் மெம்பர் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, 2 நான் கொலினியர் மெம்பர், 3 மெம்பர் மெர்ஜ் ஆகல, தெர் இஸ் நோ ஃபோர்ஸ் அட் ஜாயிண்ட். அப்போ 2 ஃபோர்ஸ் 0 கன்ஃபைன் பிட்வீன் த 2 ஜாயின்ட்ஸ், 0 ஃபோர்ஸ் மெம்பர்ஸ். அவ்வளோதான். இது நீங்கள் எந்த எக்ஸாம் கேட்டாலும் என்னன்னா கொஞ்சம் எலாபரேஷனாக இருக்கும் கொஸ்டின்ஸ். சிம்பிளாக அந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வேணும். the truss ABCD it is a load is acting at S, it is a length L அப்படின்னு சொல்லிட்டு கேட்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு அரை பக்கத்துக்கு கொஸ்டினே கொடுத்து நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணிடுவாங்க. சரிங்களா, ஸோ அதனால கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு வந்து ஈஸி தான். ஓகேங்களா, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை நம்ம போட்ட கொஸ்டினில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரஸ் கொஸ்டின் சொல்லலாம் நம்ம. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது நீங்கள் என்ன தான் ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் படித்தாலும் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிற ஃபீலிங்காக தான் இருக்கும் நமக்கு. என்ன தான் ஃபார்முலா படித்தாலுமே இது வருமா அது வருமானு சொல்லிட்டு கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த மெத்தட் நம்ம ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸில் ஃபாலோ பண்ண மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டு மெத்தட். ஓகேங்களா, அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தப்பாக வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே வந்து தப்பானலாம் அப்படின்னா அது கீ வந்து நமக்கு தப்பாக இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் ஆஃப் லாஸ்ட் 25 years கேட் அண்ட் ஐஏஎஸ் கொஷின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி அதுலேருந்து பேசிக் ஃபார்முலா எடுத்து தான் நம்ம இந்த நோட்ஸ் எடுத்தது. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இந்த ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். ஓகேங்களா, ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் வித் கான்செப்டும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். ஓகேங்களா, நாளையிலேருந்து வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதனுடைய ஃபுல் நோட்ஸ் ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதில் ரொம்ப டீப்பாக அந்த நோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பான நோட்ஸாக தான் இருக்கும். இப்போ நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, ஓகே, அப்புறம் இந்த இஎஸ்சி மெர்ஜ் பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்பாங்க, அதெல்லாம் எப்படி நம்ம வந்து அட்டன் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் நடத்தும்போது நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம வந்து சொல்ல போகிறோம். சரிங்களா, கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக்ஸ். ஏன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் நீங்கள் வந்து ஜென்ரலாக நீங்கள் கேட்ட எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னாவே 16 மார்க் கேட்பாங்க. டிஎன்பிசி எழுத போனீங்கன்னா கண்டிப்பாக 12 மார்க் அதில் இருக்கும். டிஆர்பியில் லாஸ்ட் டைம் 2017 14 மார்க் கேட்டிருந்தாங்க. அதில் ஓப்பன் சேனல் ஃப்ளோ மட்டும் 6 மார்க். சரிங்களா, கேட்லையும் அப்படி தான். ஓப்பன் சேனல் ஃபுல்லாக கண்டிப்பாக 6 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. 2 2 மார்க் இருக்கும், 2 1 மார்க் இருக்கும். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. சரிங்களா, ஓகே. ஸோ ஏதாச்சும் டவுட்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.